ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல் முயற்சி பாதை டிஎன்பிஎஸ்சி. நம்ம பாளையக்காரர் கிளர்ச்சி பார்த்துட்டு இருந்தோம். நிலமானிய முறை பாதியிலே விட்டுட்டோம். அதுலேருந்து நம்ம இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம். உழவர்கள் விளைவித்ததை பாளையக்காரர்களிடம் ஒப்படைத்தனர். எனினும் இவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச விளைபொருளை ஊதியமாக கொடுத்துவிட்டு மீதியை பாளையக்காரர் பெற்றுக்கொள்வார். உழவர்கள் தான் விளைச்சலுக்கே காரணம். அவங்க தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பயிர் செஞ்சு விளைவிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஊதியம் தரணுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்காம, கரெக்டான ஷேர் தராமல் அவங்களுக்கு குறைஞ்சபட்சமாக தான் கொடுத்துருக்காங்க. இதனால் உழவர்களும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாளையக்காரர்கள் அவங்கள அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டியிருக்காங்க. அவங்களோட குடும்ப தேவைக்காக பாளையக்காரர்கள்கிட்டயே அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. பணமாவோ இல்லை பொருளாவோ அந்த கடனை வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாமல் வாழ்க்கை ஃபுல்லாக கடனாளியாகவே இருந்து ஒரு கொத்தடிமையாக வாழ்க்கையை வாழ்ந்து அவங்களோட சந்ததிக்கும் அவங்க அந்த கடனையே விட்டுட்டு போயிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா உழவர்கள் கடன்லே பிறந்து கடன்லே வாழ்ந்து சந்ததிக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, கடனையே விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த முறையால் நிறை குறை என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். விளைநிலத்தோட விளைச்சலை பொறுத்து தான் கரிசல்லா, செம்மண்ணா, பொட்டலா இல்லை களிமண் பூமியான்றதை வகைப்படுத்த முடியும். விளைச்சலில் எவ்வளோ விளையுதோ அதில் பாதி பாளையக்காரர்களுக்கு பங்காக கொடுக்கணும். என்னன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா, பொது காரியத்துக்காக கொடுங்க, பொது செலவுக்கு தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஆனால் கரெக்டாக அதை பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. சரியாக எவ்வளோ விளையுதோ அந்த விளைச்சலை மதிப்பிட்டு அதுக்கு இந்த அளவு தான் நீங்கள் மாமூல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வாங்காமல் அவங்களுக்கு எவ்வளோ தேவை ஏற்படுதோ அந்தளவு விவசாயிகள்கிட்டேருந்தும் உழவர்கள்கிட்டேருந்தும் வாங்கியிருக்காங்க. இதனால் யார் பாதிக்கப்படுறதுன்னா விவசாயிகளும் உழவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இவ்வளோ தான் விளைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு கம்மியான அளவை கணக்காக சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கு காமிச்சதால் வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. இது ஏமாத்துறவங்களுக்கும் ஏமாற்றப்பட்டவங்களுக்கும் நடுவில் ஒரு போட்டி மாதிரி அப்போ நடந்திருக்கு. அடுத்தது ஊர்காவல் முறை. ஊர்காவல் முறையை தலக்காவல் முறைன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ண ஒரு ஃபேமஸான பாரம்பரியமான முறை தான் ஊர்காவல் முறை. மக்களுக்கு இந்த முறையால் பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. காவல்காரர்கள் தான் இந்த ஊர்காவல் முறைக்கு பொறுப்பு. விஜயநகர அரசு நேரடியாக நம்மளை ஆட்சி செஞ்ச சமயத்தில் இதை ஃபாலோ பண்ணல. அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க இல்லையா தலைக்கோட்டை போரில். அதுக்கப்புறமா நாயக்கர்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது. நாயக்கர்கள் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க ஃபாலோ பண்ண முறை தான் ஊர்காவல் முறை. இதை தலக்காவல் முறைன்னு சொல்லுவாங்க. இந்த முறையால் என்னெல்லாம் நன்மை இருக்குன்னா, மக்கள் பயம் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட பயிர் எல்லாமே பாதுகாப்பாக இருந்திருக்கு. அவங்களோட பயிர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளைவிச்சதெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. அந்த திருட்டு பயம்ன்றது இருந்தது. இந்த முறை வந்ததுக்கப்புறமா திருடர்கள்கிட்டேருந்து பாதுகாப்பு கிடைச்சி மக்கள் அச்சம் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. தற்காப்பு படை. பாளையக்காரர்கள் ஒரு பெரிய தற்காப்பு படை வச்சுருந்தாங்க. மொத்தம் 3 பிரிவு தற்காப்பு படை இருந்தது. காரணம் எதுக்காக தற்காப்பு படை வச்சுருந்தாங்கன்னா, பாதுகாப்புக்காக. அப்புறம் பகட்டு வாழ்க்கைக்காக, மக்கள்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணணுன்ற அந்த பகட்டு வாழ்க்கைக்காக வச்சுருக்காங்க. பாதுகாப்பு படையால் அவங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து, மக்கள்கிட்டேருந்து ஒரு சமூக அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இந்த 3 காரணத்துக்காக தான் தற்காப்பு படையை வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு பிரிவு அவங்க எங்கே போனாலும் அவங்க கூடயே போவாங்க. மொத்தம் 3 பிரிவு சொன்னோம்ல, அதில் ஃபஸ்ட்டு பிரிவு அமரும் பணியாளர்கள். அமரும் பணியாளர்கள்னால் பாளையக்காரர்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க. அவங்க கூப்பிட்ட குரலுக்கு இவங்க போவாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நிலத்தை மானியமாக கொடுத்துட்றாங்க. அடுத்தது கட்டுப்படி பணியாளர்கள். கட்டுப்படி பணியாளர்களோட வேலை என்னென்னா, பாளையக்காரர்களுக்கு என்னெல்லாம் போர் தளவாடங்கள் தேவைப்படுதோ எல்லாத்தையும் தயாரித்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கும் நில மானியம் வழங்கப்படுது. 3வது பிரிவு கைக்கூலிகள். கைக்கூலிகள்னால் கூலிக்கு மாரடிக்கிறவங்க. எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான் இவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வேலை என்னென்னா, ஆயுதம் ஏந்தி போர் புரியணும். ஆனால் இவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அந்த வேலை பாதுகாப்பு இல்லாததால் இவங்களுக்கு பண தேவை ஏற்படுறப்பெல்லாம் கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, திருடுறது, இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாளையக்காரர்களோட போர் முறை. பாளையக்காரர்கள் பேரளவு தான் நாயக்கர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லணுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே சட்டமாக இருந்திருக்கு. அந்தளவு பாளையக்காரர்கள் சுதந்திரமாக செயல்பட்டிருக்காங்க. அவங்க பாதுகாப்பாக அரண்களோடு தான் கோட்டை கட்டியிருக்காங்க. எதிரிகள்கிட்டேருந்து ரொம்ப செக்யூர்டான ஒரு லைஃப்பை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. போர்க்கருவி. பாளையக்காரர்கள் என்னென்ன போர்க்கருவிகள் எல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா, நாட்டு துப்பாக்கி, வேலு, கம்பு, ஈட்டி, பீரங்கி, கை துப்பாக்கி, போர்வாள், குத்துவாள், கேடயம், கூர்ங்கோல், வில்லம்பு, கவன், உந்துவானம், இந்த மாதிரியான போர்க்கருவிகள் எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க.
அடுத்து அவங்க எப்படிலாம் வந்து தாக்குதல் நடத்துவாங்கன்னா, அவங்களோட யுக்தி வந்து நேரடியாக தாக்குதல் நடத்துவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்துவாங்க. அடர்ந்த காட்டில் பதுங்கியிருந்தும் தாக்குதல் நடத்துவாங்க. எதிரிக்கே தெரியாமல் எதிரியோட குதிரைப்படையை வந்து கூர்ங்கோல் வீரர்கள் சுற்றி வலிச்சும் தாக்குதல் நடத்துவாங்க. போரில் இவங்களுக்கு யாரெல்லாம் துணையாக இருப்பாங்கன்னா, பீரங்கி படை, துப்பாக்கி ஏந்திகள், படைப்பிரிவினரோட கூட்டு தாக்குதல், இந்த எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு பாளையக்காரர்கள் வந்து எதிரிகளோட படையை வந்து திக்குமுக்காட செஞ்சுருக்காங்க. பாளையக்காரர்கள் தனிக்காட்டு ராஜாக்கள். ஒரு நூற்றாண்டுக்கு மேலே பாளையக்காரர்கள் தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்திருக்காங்க. சுதந்திரம், செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் பெருக்கிக்கிட்டாங்க. பாளையக்காரர்கள்னாலே ஒரு பயம், அவங்க பேச்சில் ஒரு நயம், அவங்க வந்து வீர தீர பராக்கிரம செயலால் மக்கள்கிட்ட வந்து பாளையங்களில் ஆதரவு வந்து அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நாயக்கர்கள் பலவீனமானதும் கிராமம் எல்லாத்தையும் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட மாமூல் வாங்கியிருக்காங்க. இராணுவ உதவியால் இவங்களுக்கு ஆதரவும் வந்து கிடைச்சிருக்கு. கிராமம் எல்லாத்தையும் வந்து இராணுவ முகாமாகவே மாற்றிடுறாங்க. குறிப்பிடத்தக்க பாளையக்காரர்கள். தமிழ்நாட்டில் 100க்கும் மேலே பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க. குறிப்பாக மதுரையில் மட்டுமே 72 பாளையக்காரர்கள். விஜயநகர காலத்தில் 200க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க. கொங்கு நாட்டில் 10 பலமிக்க கவுண்டர் பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க. தென்னிந்தியாவிலே அதிகமாக எங்கே இருந்திருக்காங்கன்னா கொங்கு நாட்டில் தான் இருந்திருக்காங்க. நெல்கட்டும் சேவல். நெல்கட்டும் சேவல்னா மதுரை, பாஞ்சாலம்குறிச்சி, எட்டயபுரம்னா மதுரை, திருநெல்வேலி, சிங்கம்பட்டி, திருநெல்வேலி, கன்னியவாடி, விருப்பாட்டி, மதுரை, திண்டுக்கல், காளஹஸ்தி, சந்திரகிரி, மதுராந்தகம், சந்திரகிரி, வேலூர். ஆற்காடு நவாபுகளின் கீழ் பாளையக்காரர்கள். 1690 மதுரை நாயக்கரோட நாடு வந்து ஆற்காடு நவாப்புக்கு கண்ட்ரோலில் வந்து போயிடுது. நாயக்கர்கள் அதாவது நாயக்கர்கள் தான் இதுக்கு முன்னாடி பாளையக்காரர்களுக்கு மேலதிகாரியாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஆற்காடு நவாப் கண்ட்ரோலில் போனதுக்கப்புறமா பாளையக்காரர்களுக்கு யார் மேலதிகாரியாக இருக்குதுன்னா நவாப். பாளையக்காரர்கள் டைரெக்டாக யாருக்கு கப்பம் கட்டணும்? நவாப்புக்கு தான் கப்பம் கட்டணும். ஆனால் அது பாளையக்காரர்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. 1750 ஆற்காடு நவாப் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் வந்து போயிடுறாரு. அப்போ நவாபே பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போனதால் பாளையக்காரர்களும் பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கீழே தான் வராங்க. பிரிட்டிஷ் வந்து டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனால் ஏற்படுற அந்த மோதல் தான் பாளையக்காரர் கிளர்ச்சிக்கு வந்து வழிவகுத்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம வந்து பூலித்தேவர் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.